யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் நடக்கிறப்போ டேரக்டர் சொல்கிற கட்டு எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி எடிட்டிங்கில் இவரோட கட்ஸ் தான் ரொம்ப முக்கியம். ஆமாம், எப்பவுமே சொல்லுவாங்கல்ல, மேலே இருக்கவன் பார்த்துப்பான் அப்படின்ற மாதிரி. ஏதாவது ஷார்ட் மிஸ் ஆச்சுன்னா உரா எடிட்டர் பார்த்துப்பார், இல்லை வந்து டைமிங் அதிகமாக இருக்குது உரா அவர் பார்த்துப்பார் அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்கும் இவருடைய டேபிளும் இவரோட ஒர்க்கும் அவ்வளோ முக்கியம். ஒரு படம் டிசைட் ஆகிறது இவர் டேபிளில் எத்தனையோ இயக்குநர்கள் சொல்லி நம்ம கேட்டிருக்கோம். அண்ட் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பயங்கர மோஸ்ட் வாண்டட் எல்லா இடத்துலையும் எங்க நீங்கள் படம் எங்களுக்கு பண்ணி கொடுங்க, உங்களுக்கு டைமில் இந்த ட்ரெய்லர் மட்டுமா கட் பண்ணி கொடுக்குறீங்களா அப்படின்லாம் அவர் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அப்படி பல பேருடைய டைமுக்காக காத்திருந்து இன்னைக்கு எல்லா படங்களும் சூப்பராக கொடுத்துருக்கூடிய பிரதீப் இ. ராகவ் அவர்களை மேடைக்கு பேச அழைக்கிறோம். ஆக்சுவலாக செம்ம லேட்டாக வந்தேன், பேச விட மாட்டாங்கன்னு நினச்சேன். ஸோ எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணல. வெரி ஹாப்பி. இது ஆக்சுவலாக நான் என் லைஃப்பில் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டான பர்சன் வந்து லைஃப்பில் பார்த்ததே இல்லை. ஃபஸ்ட் டைம் பார்த்தது வந்து பிரதீப் தான். ஆக்சுவலாக வந்து கோமாளி டைமில் ஒரு ஜெயம் ரவி சாரோட படம் அது ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து கோவமாக வந்தார் போஸ்ட் ப்ரொடக்ஷன். அப்போ கோவமாக வந்து ஃபோனை தூக்கி போட்டு, ப்ரோ எல்லா வேலையும் ஹீரோக்காக தான் நம்ம பண்ணுறோம், நான் அடுத்து ஹீரோவாக போகிறோம் ப்ரோ அப்படின்னாரு. நான் அப்படியே ஒர்க் பண்ணிட்டே இருந்தேன், திரும்பி பார்த்தேன், என்ன ப்ரோ நீங்கள் ஹீரோவா, சும்மா விளையாட்டுக்கு சொன்னோம் ப்ரோ அப்படின்னாரு. பார்த்தா அடுத்த படம் ஃபோன் பண்ணி, ப்ரோ நான் தான் நடிக்கிறேன், நீங்கள் எடிட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டார். எனக்கு ஷாக்கு. ஸோ அதான் அந்த கான்ஃபிடென்ட் வந்து நான் வந்து ரொம்ப அதான் இப்போ இந்த ஒரு கான்ஃபிடென்ட் நான் வந்து பார்த்துட்டு இருக்கும்போது, இதை விட ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் வந்து யாருமே இருக்க மாட்டாங்க. பார்த்துட்டு இருக்கும்போது செகண்டாக பார்த்த ஒரு ஆள் அவர் தான், அஸ்வத் ப்ரோ. என்னன்னா வந்து இந்த மாதிரி ட்ராகன் ப்ரோ நீங்கள் தான் பண்ணுறீங்க, அர்ச்சனா மேம் சொன்னாங்க, எனக்கும் உங்களோட ஒர்க் பண்ணணும்னு ஆசை சொல்லி கூப்பிட்டாங்க. கூடும்போது நான் போயிட்டு கதை கேட்டேன். கதை கேட்டு முடிக்கும் போது நான் வந்து கொஞ்சம் கான்ஃபிடென்ட் கம்மியான பர்சன் தான். நான் வந்து பெருசாக இமேஜின்லாம் பண்ண மாட்டேன். நான் கதை கேட்டு முடித்தோடனே, ப்ரோ நீங்கள் ஓமை கடவுளே பிளாக் பஸ்டர், பிரதீப் ப்ரோ வந்து லவ் டுடே பிளாக் பஸ்டர், 2 பேர் இது செம்மையாக இருக்குது, கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டேன், ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு, இன்னும் ஒரு 4 ஸ்டெப் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தேன். இல்லையே அதானே இது அப்படின்னு சொன்னார். ஸோ ஒரு வாட்டியும் வந்துட்டு ஃபோன் பண்ணி ஒரு 4 நாள் ஃபுட்டேஜு 5 நாள் ஃபுட்டேஜ்லாம் வரும்ல, ஃபோன் பண்ணி, ப்ரோ என்ன வந்துச்சா, வரல ப்ரோ இருங்க சொல்லிட்டே இருந்தேன். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஒரே ஒரு 80% ஆஃப் ஷூட் முடிஞ்சிச்சு. அப்போ ஒரு சீன் வந்து அது கிளைமேக்ஸ் சீனு அது வந்துருச்சு. அது வரைக்கும் ஒரு 4-5 வாட்டி நேரில் வரும்போதும் ஒரு 4-5 வாட்டி கேட்டிருக்காரு, ஃபோன்லேயும் கேட்டிருக்காரு, வந்துருச்சா அந்த மீட்டர் தொட்டுருச்சான்னு. சடனாக ஒரு சீன் வந்து கிளைமேக்ஸ் சீன் பார்த்து அழுதுட்டேன். நான் ஒர்க் பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு மாதிரி கலங்கிட்டேன். உடனே அஸ்வத் ப்ரோ ஃபோன் பண்ணி, ப்ரோ 4 ஸ்டெப் இல்லை 10 ஸ்டெப்பு தாண்டிடுச்சுது. அதுக்கு நீங்கள் 80% வர முடிகிற வரைக்கும் அவராக வச்சுருக்கீங்க, இன்னும் வரல. ஸோ அதான் என்னோட பிரச்சனை, அது அவரோட பிரச்சனை இல்லை. ஸோ அதான் இப்படி சொல்லியும் அந்த கான்ஃபிடென்ட் பிரேக் பண்ணாமல் நான் எழுதுனது பக்காவாக இருக்குது அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டில் இருந்துச்சுல. ஸோ அதையும் பார்த்து பயங்கர அதிசயமாக ஒரு விஷயமா இருந்துச்சு. அண்ட் வந்து லியான் ஜேம்ஸ் இது ஆக்சுவலாக யூஸ்வலாக எப்பயுமே ட்ரெய்லர்ஸ்லாம் பண்ணும்போது ஏதோ ஒரு ரெஃபரன்ஸ் மியூசிக் போட்டு பண்ணிவிடுவோம். இவர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணார், ப்ரோ ட்ரெய்லர் பண்ண போகிறீங்களா? ஆமாம் ப்ரோ, நான் உங்களுக்கு மியூசிக் தரேன், அதை வச்சு பண்ணுங்க அப்படின்னாரு. சரி ப்ரோ தாங்க அப்படின்னு, என்ன மாதிரி வேணும், என்ன மாதிரி ஸ்ட்ரக்சர் பண்ணலாம், நம்ம அஸ்வத் ப்ரோ கிட்ட சொல்லாமல் பண்ணலாம், சாரி ப்ரோ இங்கே சொல்லிட்டேன், சொல்லாமல் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்புறம் சர்ப்ரைஸ் பண்ணலாம், சர்ப்ரைஸ்க்கு தான் ப்ரோ, வேறு எதுவுமே இல்லை ப்ரோ. ஸோ சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி ஒரு மியூசிக் எதுவுமே நான் காட்டில் இதை தான் பண்ண போகிறேன்னு சொல்ல, ஒரு மியூசிக் ஸ்ட்ரக்சர் மட்டும் கேட்டேன். இங்கே இவ்வளோ நேரம் இவ்வளோ வரணும் அழகாக வாசித்து கொடுத்தாரு. அதுவும் எண்டில் அந்த கும்தலக்கடி கும்மா வந்து தெரிச்சிட்டேன், அதை கேட்டு வேற லெவல் வைப்பு.
அதை கேட்டு நான் நைட்டு ஒரு 3 மணிக்கு அதை கேட்டேன். இவர் அனுப்பிச்சிருந்தார். 3 மணிக்கே உட்காந்து எடிட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ட்ரெய்லர் இந்த அளவுக்கு நல்லா வந்ததுக்கு மெயின் ரீசன் லியான் ஜேம்ஸ் ப்ரோ தான். ஸோ தேங்க்யூ ப்ரோ. அண்ட் தேங்க்ஸ் டு ஏஜிஎஸ் மேம், அர்ச்சனா மேம் அண்ட் ஐஸ்வர்யா மேம், வெங்கட் மாணிக்கம் சார். பேக் டு பேக் படம் கொடுத்துட்டே இருக்கீங்க. தேங்க்யூ மேம். உங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வார்த்தைகள். ஏன்னா நம்ம பார்த்து ரசித்த கோமாளியாக இருக்கட்டும், லவ் டுடேவாக இருக்கட்டும், இப்போ நம்ம ரசிக்க போகிற டிராகனாக இருக்கட்டும், அடுத்த தளபதி அவர்களோட படமாக இருக்கட்டும், எல்லாமே இவர் தான் எடிட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு பெரிய பெரிய பாராட்டுகள், மனமார்ந்த வாழ்த்துக்கள் டார்லிங் ப்ரோ உங்களுக்கும். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ.